அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஷ்டி விரதம் இருப்பவர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விரதம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, விரத சாப்பாட்டில் வெங்காயம் பூண்டு சேர்க்கலாமா, உப்பு சேர்த்து சமைக்கலாமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கனால தலை அதிகமாக வலிக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க. தலைவலி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடாம இருப்பதனால தான் வருது. நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கு சரியாவதற்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதம் இருப்பவர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, விரத சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்ப்பதும் சேர்க்காமல் இருப்பதும் அவர்களுடைய விருப்பம்தான். உப்பு சேர்த்து சமைத்து விரத சாப்பாடு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. உப்பு சேர்க்காமல் பத்தி சாப்பாடு மாதிரி விரத சாப்பாடு சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் உப்பு சேர்க்கலாம், தவறு கிடையாது. உங்களால் உப்பு போடாமல் சாப்பிட முடியுது அப்படின்னா உப்பு போடாமல் சமைச்சிக்கோங்க. உப்பு போடாமல் சாப்பிட முடியாது, அதனால் உப்பு கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம், தவறு கிடையாது. அதே போல் விரத சாப்பாட்டில் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறதும் கேட்குறீங்க. வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் இருப்பது நல்லது. விரத காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கணும், கோபப்படக்கூடாது. நம்ம ரொம்ப சாந்தமாக இருப்பதற்காக சாத்வீக உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா. அதுலேருந்து வெங்காயம் பூண்டு நமக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த ஒரு சில இதில் சொல்லுவாங்க, இந்த கோபப்படுறது, நமக்கு ஒரு சில தாக்கங்கள் வரும், அந்த உணவோட தாக்கங்கள் நமக்கு வரும். அந்த இதற்காக தான் வெங்காய பூண்டு நம்ம சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால் வெங்காய பூண்டு கொஞ்சம் தவிர்ப்பதே மிக மிக நல்லது. இல்லைங்க சேர்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வேணால் சேர்த்துக்கோங்க, ஆனால் சேர்க்காமல் இருப்பதான் நல்லது. விரத சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா வெங்காய பூண்டு தவிர்க்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம பூண்டுலாம் தவிர்த்தே நம்ம குழம்பு வைக்க முடியும், பருப்பு குழம்பு வைக்க முடியும், சாம்பார் வைக்க முடியும். வெங்காயம் இல்லாமலே நம்ம சாம்பார் வைக்க முடியும். அதனால் ஏன்னா வெங்காயம் இல்லாமல் கொஞ்சம் காய்கறி நல்லா நிறையா போட்டுக்கோங்க. காய்கறி போட்டு நீங்கள் சமைக்க முடியும், கட்டாயமாக சமைக்க முடியும், சமைக்க முடியாமலாம் இல்லை. வெங்காயம் பூண்டு கொஞ்சம் தவிர்ப்பதே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. சாத்வீக குணமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். நமக்கு அந்த உணவால் ஒரு சில தூண்டுதல் ஏற்படும் பார்த்திங்களா, அதெல்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு வெங்காய பூண்டு தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்து உப்பு நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம், தவறில்லை. அளவோடு சேர்த்துக்கோங்க. இல்லை உப்பு இல்லாமல் நான் சாப்பிட்டுக்கிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் உப்பு போடாமல் சாப்பிட்டுக்கலாம், உப்பு சேர்க்கலாம், தவறு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க நைட்டு சாப்பாடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இரவு சாப்பாடு சாப்பிட்லாமான்னா தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் உங்களுடைய விரதத்தை பொறுத்து நீங்கள் எந்த விரதம் இருக்கிறீங்கன்னு பாருங்கள். மிளகு விரதம் இருந்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டோம். நீங்கள் நார்மலாக பால் பழங்கள் இல்லை ஒருவேளை உணவு எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மாலை நேரம் தாராளமாக சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் டிஃபன் தான் பண்ணுறீங்க அப்படின்னா டிஃபன் இட்லி இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இட்லி சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாப்பாடு சாதம் பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைத்து ஏதோ ஒரு பொரியல் நான் வைத்து சாப்பிட போகிறேன் அப்படின்னாலும் தாராளமாக சாப்பிடலாம். உப்புமா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிட்லாம். இப்போ நிறைய பேர் கேட்டது தோசை சாப்பிட்லாமான்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நீங்கள் தோசை சுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தாராளமாக சாப்பிட்லாம், அதுவும் ஒன்று தவறு கிடையாது. இட்லின்னா கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது, தோசைன்னா நம்ம சுடுறோம், அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா. அதனால் இல்லை வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா தோசை சுட்டு சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசையோ சப்பாத்தியோ போட்டு சாப்பிட்டுக்கலாம், பொங்கல் வெண்பொங்கல் வைத்து சாப்பிட்டுக்கலாம், இட்லி சாப்பிட்டுக்கலாம், உப்புமா கிச்சடி, நம்ம ரவை உப்புமா அது ஒரு கிச்சடி மாதிரி செய்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இல்லைன்னா கேழ்வரகு இட்லி, இந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்கள் இட்லி பண்ணுவாங்க இல்லையா, அந்த தானியங்கள் இட்லி கூட நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் விரத சாப்பாடு உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. அதில் ஒரு சில பொருட்கள் மட்டும் நீங்கள் சேர்க்காமல் இருந்தால் போதும். வெங்காய பூண்டு இதெல்லாம் சேர்க்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைங்க நான் சேர்த்து தான் சமைப்பேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் இருந்தால் அதற்கு உங்களுடைய விருப்பம் தான், இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடாத உணவுகள் பார்த்தீங்கன்னா பயிறு வகை வைக்கக்கூடாது, கசப்பானது நம்ம வைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம இந்த கீரை தாங்க எனக்கு தெரிஞ்சு கீரை சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் கீரை சாப்பிடணும், கீரை சமைக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா கீரை சமைக்க மாட்டாங்க, விரதம் இருக்கிறவங்க சமைக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதைத்தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு ஒரு சில ரீசன்லாம் சொல்லுவாங்க. சரி, நல்ல விஷயங்கள் பேசும்போது அதை சொல்ல வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் வீட்லேயும் கீரை இருக்கும், பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, எல்லா கீரையுமே இருக்கும்.
ஆனா நான் சமைக்கல. இப்ப ஆக்சுவலா நான் விரதம்லாம் இல்லவே இல்ல. ஏன்னா விரதம் இருந்தா எனக்கு வந்து முடியாது. தலைவலி அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல எனக்கு கொஞ்சம் உடல் வந்து அல்சர் இந்த மாரி பிரச்சனை இருக்கனால விரதம் இருக்க முடியாது. ஆனா அளவு சாப்பாடு மட்டும் அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலரா 4 இட்லி சாப்பிடுவேன். நான் இப்போ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். 2, 2 1/2 இட்லி சாப்பிடுவேன். சாப்பாடு அதே போல தான். கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றேன். ஆனா விரதம் இல்ல. சாப்பாட மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி சாப்பிட்டுட்டுருக்கேன். ஏன்னா கடவுளுக்காக தான் அப்படிங்கிறதுக்காக 7 நாள் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்றேனோ, அதத்தான் நானும் ஃபாலோ பண்றேன். நானும் பார்த்தீங்கன்னா, கீரை சமைக்கல, பயிறு அவிக்கல, அப்புறம் பார்த்தீங்கன்னா, முட்டை பண்ணல, நான்வெஜ் நான் எடுக்க மாட்டேன். அ அந்த மாரி தான் நானும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து விரதம் இல்ல. ஆனா 7 நாளா என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு சொல்றேனோ, அதே தான் நானும் கடைப்பிடித்துட்டுருக்கேன். நான் வந்து விரதம் பார்த்தீங்கன்னா, இந்த சஷ்டி, மகா சஷ்டி இந்த ஒரு நாள் இருக்குல்ல, சூரசம்ஹாரம் இருக்குல்ல, அந்த நாள் மட்டும் ஏதேனும் ஒரு வேளை வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறேன். ஒரு வேளை கட் பண்ணிவிட்டு நம்ம காலையிலயும், சாயங்காலம் எங்களுக்கு நைட்டு வந்து கோவில்லே சாப்பாடு போட்டுருவாங்க. ஸோ அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஏதாவது டிஃபன் ஏதாவது பண்ணி சாப்பிட்டுக்கலான்னு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா எனக்கு சாப்பிடாம வந்து சேராது. இப்போ 2ஆம் நாள் இன்னைக்கு நான் பேசுகிற அன்னைக்கு 2ஆம் நாள் நான் மதியம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். எனக்கு சாயங்காலம் தலைவலி வந்துருச்சு. ஸோ நான் என்னென்ன பண்ணணும் தலைவலி போறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அதாவது நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு தலைவலி தான் அதிகமா வரும். வேற ஒண்ணும் செய்யாது. தலை வந்து ஒரு மாதிரியா வின்னு வின்னுன்னு தெறிக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்ப அத என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல நம்ம தைலம் தேய்ப்போம். ஒரு சில பேர் தைலம் தேய்க்கலாமா கேட்டிருந்தீங்க. தாராளமா தேய்க்கலாம். தைலம் நம்ம தேய்ச்சுக்கிடலாம். கொஞ்ச நேரம் நமக்கு ரிலீஃப் குடுக்கும். பெயின் கொஞ்சம் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்க ஆவி பிடிக்கிறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம தாக்கு பிடிக்கலாம். ஆனா, நம்ம சாப்பிட்ற வரையும் நமக்கு அந்த தலைவலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால அதிகமா தலைவலி வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நைட் நேரம் சாப்பிட்ற மாரி பார்த்துக்கோங்க. சாயங்காலம் வந்து மாலை நேரம் வந்து விரத சாப்பாடு சமைச்சு சாப்பிட்ற மாரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை மட்டும் பட்டினியா இருங்க. நான் ஒரு வேளை பட்டினியா எந்த நேரம் நீங்க இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மதிய நேரம் நீங்க இருக்கலாம். பட்டினியா இருக்கலாம். ஒண்ணுமே செய்யாது. காலையில நீங்க கொஞ்சம் சாப்பிட்றணும். நைட்டும் சாப்பிட்டீங்கன்னா, தலை வலிக்கவே வலிக்காது. ஓரளவு நமக்கு ஹெல்த் இருக்கும். இப்ப நீங்க வந்து விரதம் வந்து காலையிலயும் பட்டினியா இருந்துட்டு, மதியம் பட்டினியா இருக்கும்போது, உங்களுக்கு ரொம்ப தலைவலி அதிகமாக வரும். குறைச்சு சாப்பிட்டாலும் வருது. நான் குறைச்சு தான் சாப்பிட்றேன். எனக்கு தலை வலிக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஃபுல்லா சாப்பிடாம இருந்தா உடம்பு சரியில்லாம போயிடும். ஸோ அல்சர் இருக்கனால வயிறு வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக, சரி கம்மியா சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக கம்மியா சாப்பிட்டாலும் தலைவலிக்க தான் செய்யுது. நான் இத தான் ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சம் தைலத்த தேய்ச்சாலே எனக்கு சரியா போயிரும். ஏன்னா ஹெவியாலாம் எனக்கு தலை வலிக்காது. சும்மா லைட்டா மட்டும் தலை வலிக்கும். அது மட்டும் ரீசன் கிடையாது. இப்ப நான் வந்து கொஞ்சமா சாப்பிட்டு அளவுக்கு அதிகமா பேசிட்டு இருக்கிறேன். நான் ஒரு வீடியோ பேசுறேன்னா ரொம்ப பேசுறேன். ரொம்ப ஒரு 3 வீடியோ ரெடி பண்ணிட்டு ஏன்னா அடுத்தடுத்து கேள்விகள் வர்றதுனால நான் வந்து அதிகமா பேசினாலே எனக்கு அது டைஜஷன் ஆறிடுது. சீக்கிரமா என்னுடைய சாப்பாடுலாம் செமிக்கிறதுனால பசிக்குது. பசிய வந்து சரி இப்ப தானே சாப்பிட்டோன்ட்டு இருந்தாலும் நமக்கு அந்த தலைவலி வந்துடுது. ஸோ ஒரு கப் டீ இந்த மாரி குடிச்சோம் அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டீ வேணா கொஞ்சம் குடிங்க. ஒண்ணும் செய்யாது. தலை அதிகமா வலிக்கிறவங்க கொஞ்சம் தைலம் தேய்ச்சுக்கோங்க. கொஞ்சம் சுடுதண்ணில லைட்டா மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் ஆவி பிடிங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஓரளவு பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணலாம். அதே போல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகாம இருங்க. தண்ணி நல்லா குடிங்க. தண்ணீர் நல்லா குடிக்கும்போது நமக்கு வந்து தலைவலி கொஞ்சம் குறையுது. தண்ணீர் நல்லா குடிக்கணும். அப்பப்போ லைட்டா தைலம் தேய்ச்சுக்கோங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஆவி பிடிங்க. ரொம்ப ஹெவியா வலிக்கும்போது ஆவி பிடிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும். தலைவலி குறைஞ்ச மாரி இருக்கும். அந்த இடம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தலை வலிக்குது அப்படின்னா தண்ணீர் நல்லா எடுத்துக்கோங்க. அடுத்து அமைதியா இருங்க. எதையும் யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நமக்கு தலைவலிக்குதுன்னு யோசிச்சுட்டே இருந்தா நமக்கு ரொம்ப தான் தலைவலிக்கும். நீங்க வந்து அந்த திசை திருப்பணும். அதாவது நீங்க வந்து முருகனுடைய பாடல்கள் ஏதாவது படிங்க. இல்லைன்னா மனசுக்குள்ளேயே மந்திரம் சொல்லுங்க. ஆனா அமைதியா இருக்கணும் அந்த நேரத்தில. கொஞ்சம் அமைதியா இருந்தா நமக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் சரியாயிடும். வேலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு ஏன்னா சாயங்கால நேரம் தான் உங்களுக்கு விரத சாப்பாடு பண்ணுறதுக்காக வேலைகள் அதிகமாக இருக்கும். நீங்க அந்த நேரம் வந்து முருகனுடைய பக்தி பாடல்கள் இருக்கு இல்லையா? பக்தி பாடல்கள ஃபோன்ல போட்டு விட்டுருங்க. போட்டுவிட்டு அதை கேட்டுட்டே சமைங்க. கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும். இதை ட்ரை பண்ணுங்க. தலைவலி அதிகமாக இருக்கிறவங்களும் முருகனுடைய பாடல் கேட்க கேட்க கொஞ்சம் வந்து பாரம் குறையும். ஏன்னா நம்ம முருகனுக்காக தான் விரதம் இருக்கிறீங்க. அந்த முருகனே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாரு. அதனால முருகன் பாடல்கள கொஞ்சம் சவுண்டு கம்மியா வச்சு கேளுங்க. ரொம்ப ஹிட்டான சாங் கேட்காதீங்க. மைல்டா இருக்கும் பார்த்தீங்களா சாங்ஸ். இப்போ வேல்மாறல் கேட்கலாம். சூப்பரா இருக்கும் அந்த பாடலு. கொஞ்சம் மைல்டா இருக்கிற சாங்ஸ் கேளுங்க. ரொம்ப சவுண்ட் அதிகமா இருக்கிற பாடல் கேட்டாலும் உங்களுக்கு தலைவலி அதிகமாகும்.
மைல்டாக சாங்கு இருக்கிறது பக்தி பாடல் கேளுங்க. கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தலைவலி வந்து குறையும். நீங்கள் வந்து இல்லைன்னா முருகனுடைய மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. தலை வலிக்குதுன்னு நினச்சிட்டே இருக்காதீங்க, தலை வலிக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதேனும் மாற்றணும். அதாவது நம்ம வந்து மாற்றங்கள் இருக்கணும். பாடல்கள் கேட்கலாம், இல்லைன்னா படம் பார்க்கலாம். படம் பார்த்தா ரொம்ப தலைவலிக்கும். ஏன்னா பக்தி படங்கள் சொல்கிறேன். ஏன்னா பக்தி படங்கள் பார்க்கும்போது வந்து தலைவலி கொஞ்சம் குறையும். இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம் பார்த்தீங்களா, அதனால தலைவலி கொஞ்சம் குறையும். இல்லை படம் பார்க்க பிடிக்கல, உங்களுக்கு வந்து சாங்ஸ் கேட்க பிடிக்கல அப்படின்னா அமைதியாக கொஞ்சம் நேரம் வந்து கண்களை மூடி தியானம் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஓரளவு ரிலாக்ஸேஷன் இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இன்னும் தலைவலிச்சாலே கொஞ்சம் டென்ஷன் வரும் தெரியுது. கொஞ்சம் சரியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தலைவலிச்சிட்டே இருந்துச்சு. இந்த பேசும்போதே எனக்கு லைட்டாக தலைவலிச்சிச்சு. ஸ்டார்ட் பண்ணோன்னே தலைவலிச்சிச்சு. இப்போ எண்ட் ஆக போகுது. இப்போ வந்து பதிவு எண்ட் பண்ண போகிறேன். ஓரளவு குறைஞ்சிருச்சு. அதை நம்ம வந்து மைண்டு மாறும்போது நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னா தலைவலியோடு இருக்கிற வரையும் எனக்கு தலைவலிச்சிச்சு. இப்போ சரி பதிவு வந்து வந்துக்கிட்டே இருக்குது கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணுறேன். அப்போதே மைண்டு கொஞ்சம் வந்து மாறுது இல்லையா. நான் உங்களுக்கு வந்து பேசுகிறதுக்காக வந்து கவனம் வந்து எனக்கு பதிவில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு தலைவலி இந்த குறைஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு டெக்னிக். நம்ம வந்து தலைவலிக்குன்னு நினச்சிட்டே இருந்தால் தலைவலிக்கும். நமக்கு கொஞ்சம் திசை மாற்றணும் அப்படின்னா நமக்கு தலைவலி குறையும். தண்ணீர் நல்லா குடிங்க. தண்ணீர் குடிச்சிக்கிட்டே தான் நான் இருக்கிறேன். தண்ணீர் குடிக்க நமக்கு தலைவலி வந்து கொஞ்சம் குறையும். வேணும்னா கொஞ்சம் தைலத்தை தேய்ச்சிக்கோங்க. ஒன்றும் செய்யாது, முருகன் வந்து சரி பண்ணி விடுவார். நம்பிக்கையுடன் இருங்க. ஒரு வேளை உணவு சாப்பிடுங்க. ரொம்ப பட்டினியாக இருக்க முடியல அப்படின்னா சாயங்காலம் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே கொஞ்சம் சாப்பிடுங்க. திடீர்னு 3 வேளை பட்டினியாக இருக்கனால 2 வேளை பட்டினியாக இருக்கிறனால அவ்வளோ தலைவலிக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரெடி ஆகணும். நம்ம உடம்பை வந்து தயார்படுத்தணும். முதல்ல ஒரு வேளை உணவு மட்டும் கட் பண்ணணும். அதுக்கடுத்தா 2 வேளை உணவுக்கு நம்ம வரணும். திடீர்னு நான் 2 வேளை உணவு ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த தலைவலி, டென்ஷன் எல்லாமே நமக்கு வரும். வைராக்கியமாக இருந்தால் இருக்கலாம். அந்த வைராக்கியம் தான் வேணும் எல்லாத்துக்குமேவும். வைராக்கியமாக இருந்து நம்ம வந்து விரதத்தை நல்லபடியாக முடிக்கணும். ஸோ நல்லபடியாக முடிங்க எல்லாருமேவும். தலைவலிக்குன்னு கவலைப்படாதீங்க. இனி ஒரு 5 நாள் தான் நமக்கு இருக்குது. எல்லாம் சரியாயிடும். முருகன்கிட்ட வந்து எல்லாத்துக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லோருக்குமே எல்லோருடைய வேண்டுதல் வந்து நடக்கணும். முருகன்கிட்ட எல்லாருமே எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு தளவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.